ஹல்லேலூயா. நல்ல காலவழிக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல காலவழிக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஒரு நாளை காண செய்கிறே மீண்டும் எங்கள் ஜீவனோடு வைத்திருக்கிறதற்காக நன்றி, பலத்தோடு வைத்திருக்கிறதற்காக நன்றி. ஆமென். என்னுடைய சகாயம், என்னுடைய இரக்கம், என்னுடைய தயவு எல்லாவற்றுக்காக உண்மை துதிக்கிறோம். இந்த காலத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையாகவே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நம்முடைய சகாயத்தினால் நிரப்பும் ரத்தம் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். இந்த காலவெளியில் ஒவ்வொரு குடும்பங்களினுடைய வல்லமை, கிருபை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதி, வாழ்வுகளை ஆசீர்வதி, முதல்களை பலப்படுத்தும். இந்த காலவெளியிலே ஒரு துதியினால் எல்லா குடும்பங்களையும் நிரப்புகிறார். அவங்க இணைந்திருக்கிற எல்லா குடும்ப பிள்ளைகள் யாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியர்கள் யாரும் இணைந்து கர்த்தரை துதிப்போமாக. ஆமென். தேங்க்யூ. நன்றி. ஸ்தோத்திரம். கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், தயவுக்காய் ஸ்தோத்திரம், அன்புக்காய் ஸ்தோத்திரம். மகாபெரும் இரக்கம், மகாபெரும் தயவு இந்த நாட்களில் கொடுத்த நல்ல பலனுக்காக, கிருபைக்காக, ஆமென், எல்லா விதமான தயவுக்காக நன்றி. இத்தனை போராட்டங்கள், வெள்ளைகள் பலப்படுத்துகிறீரே, பலவிடங்களை தாங்குகிறீரே, வழி நடத்துகிறீரே, இடத்தில் கூடுதலை பாதுகாக்கிறவரே, ஆமென், மற்றமுடைய காக்க வல்லவரே, நமக்கு கொடான கொடி நன்றி. இந்த கால்வழியிலே நமக்கு நன்றி செலுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம். எங்களிடத்திலே எங்களோடு எங்களை வழி நடத்தும். ஸ்தோத்திரிக்கிறோம். கொடான கொடி நன்றி. உங்களுடைய கிருபைக்காக நன்றி. உங்களுடைய இரக்கத்துக்காக கிருபையோடு போக வேண்டும் சொன்னீங்க. உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். மனிதர்கள் விரோதமாய் வென்ற பொழுது சத்துருவின் தொல்லைகள் வென்ற பொழுது எங்களை பாதுகாத்து வழிநடத்தினவரே, தீமைக்கு, வியாதிக்கு, பொல்லாங்களுக்கு, அந்தகாரங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து ரட்சித்தவரே, நமக்கு நன்றி. இந்த காலங்களில் இந்த ஆங்காங்கே இருக்கிற பிள்ளைகள் யாவரோடு இருக்கட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி. உடைய பாடல்களை ஆசீர்வதியும், துதிகளை ஏற்றுக்கொள்ளும். எல்லாவற்றினுடைய மகிமை, எல்லாவற்றினுடைய கிருபை, எல்லாவற்றினுடைய ஆளுகை விளங்குவதாக. ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். யாவர் இணைந்து நாம் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து இந்த காலவெளியிலே கர்த்தரை நாம் ஆராதிக்கப் போகிறோம். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர் என்று இணைந்து நாம் எல்லாரும் பாடுவோமா? ஆ
நல்ல காலவர்களுக்காக தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்கு துணையானவர், அவர் நம்மை நடத்துகிறவர், அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 29:4. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று கேட்டு ஆண்டுடைய சத்தம், the voice of God. ஆம், தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவருடைய சத்தம் வெளிப்படுகிறது. தேவனுடைய ஊழியர்கள் மூலம், தீர்க்கதரிசிகள் மூலம் அவருடைய சத்தம் வெளிப்படுகிறது. God's voice. ஆமென். வனாந்திரத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தம் என்று யோவான் ஸ்நானகனை வேதம் சொல்லுகிறது. ஆம், the voice of God. தேவனுடைய சத்தம். இந்த சங்கீதம் 29 தேவனுடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை விளக்கும், வனாந்திரத்தை அதீர பண்ணும். God's voice. தேவனுடைய சத்தம். நம்முடைய வாழ்வில் தேவனுடைய சத்தம், தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் தேவனுடைய சத்தம் துவனிக்கும். சத்தம் நமக்கு விரோதமாக வரும் பொழுது, அந்த காலங்களுக்கு விரோதமாக தேவனுடைய சத்தம் அங்கு புறப்பட்டு வரும். எஸ், God's voice. இந்த காலை இந்த கர்த்தருடைய சத்தம், தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளில் எப்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கட்டும். இங்கே முதலாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டது ஆதியாகமம் 3:8. ஆதாம் தோட்டத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். தேவனுடைய சத்தத்தை கேட்ட முதல் மனிதன் ஆதாம். பிறகு பாவம் செய்தவுடன், கீழ்ப்படியாமல் போனவுடன் அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு பயந்து தோட்டத்தில் போய் ஒழித்துக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய சத்தம், நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தம் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நன்மைகளை கொண்டு வரும், கிருபைகளை கொண்டு வரும். அந்த தேவனுடைய சத்தம் நாம் ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது. அன்றைக்கு அந்த ஆதியாகமத்தில் ஆதாம் தேவனுடைய சத்தத்தை இழந்தது போல நாம் இழந்துவிடக்கூடாது. தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளது. அடுத்தது நாம் இங்கே பார்க்கிறோம், மோசே அந்த 70 மேல் தேவனுடைய ஆவியான இறங்கிற வழியிலே God spoke from the ark in the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பலிபீடத்திலிருந்து தேவன் பேசினார். அந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து கர்த்தர் பேசினார். அதை உபாகமம் 4:12 பார்க்கிறோம். அக்கினி நடுவிலிருந்து பேசின சத்தம். ஆமென். இன்று காலை கர்த்தருடைய சத்தம் நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தருடைய சத்தம் பாடும் பொழுது தேவனோடு பேசுகிறார். ஆமென். நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்குள்ளே புறப்படும். சங்கீதம் 18:13 உன்னதமான சத்தத்தை தொனிக்க பண்ணி ஆண்டுடைய சத்தம் அந்த காரங்களை நிர்மலமாக்கும். அந்த சத்தம் சத்துருவை அதட்டி போடும். அந்த சத்தம் தேவனுடைய சத்தத்திற்கு உலகமே நடுங்கும். லாசருவே வா என்ற ஒரே சத்தம் தான். அவ்வளவுதான், வெளியே வந்தார். கர்த்தருடைய சத்தத்தில் என்ன வல்லமை உண்டு. கர்த்தருடைய சங்கீதம் 29 கர்த்தருடைய சத்தம்
வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது. சங்கீத 45:7 கர்த்தர் எக்கால சத்தத்தில் எழுந்திருக்கிறார் என்று நாம் தேவனுடைய சத்தம் என்றிருக்கிற பூமியிலே ஆலயங்களில் கர்த்தருடைய சத்தம் துணித்துக் கொண்டிருக்கிறது, ஊழியர்களும் துணித்துக் கொண்டிருக்கிறது, பாடல்கள் மூலம் கர்த்தருடைய சத்தம் உலகம் முழுவதும் துணித்துக் கொண்டிருக்கிறது. ஆமே. அந்த சத்தம் இன்றைக்கு வீடுகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வீடுகளில் கர்த்தருடைய பாடல்கள் வசனங்கள் நாம் போட்டு கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அது கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை விளக்கும், பெண்மான்களை ஈடுபடி செய்யும். கர்த்தருடைய சத்தம் ஏதோ இந்த காலத்தை அழிக்கும், என்னுடைய சத்தம் ஏதோடு நடப்பிக்கும். ஏசாயா 6:4 கூப்பிடுகளுடைய சத்தத்தால் வாசல் நிலை அசைந்தது என்றிருக்கிறதா. தேவனுடைய சத்தம் வாசல் நிலைகளை அசைக்கும் என்று பார்க்கின்றோம். எசேக்கியேல் 43:2 அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தில் இறைச்சலை போல் இருந்ததா. ஆமென். ஹல்லேலூயா. யோபு 2:11 கர்த்தர் சேனைக்கு முன் சத்தமிடுவான் என்றிருக்கிறதா. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளது, தேவனுடைய வார்த்தை. ஆமென். யோபு 3:14 கர்த்தர் சீயோனிலே கர்ஜித்து எழுப்பி வருவார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி வேதாகமம் முழுவதும் தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள் பலர். தேவனுடைய சத்தம் நடப்பித்த காரியங்கள் ஏராளமான காரியங்கள். இன்று காலையில் இந்த கர்த்தருடைய சத்தம், இந்த சத்தம் தேவனுடைய சத்தமாக மாறி இந்த தேவனுடைய சத்தம் அந்த காலங்களை அழிக்கட்டும், வியாதியை சுகமாக்கட்டும், போராட்டங்களை நீக்கட்டும். நீங்களும் ஜெபம் பண்ணி தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்கள் சொல்லும் போது உங்கள் மூலம் தேவ சத்தம் வெளிப்படும். இந்த காலையிலே சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுக்கு நீ கொடுக்கிறவனுடைய சத்த வார்த்தைக்காக நன்றி. என் மூலம் சத்தம் வெளிப்பட வேண்டுமே, என் மூலம் வல்லமை வெளிப்படட்டும், என் மூலம் மகிமை வெளிப்படட்டும். எங்கள் வீட்டில் நம்முடைய சத்தம் இருக்கணும். ஓ பூக்கர்களின் சத்தம் அல்லது நீர்நிலைகளின் சத்தம், வீணான சத்தங்கள் எங்கள் வீடுகளில் வேண்டாம். கர்த்தருடைய சத்தம் எங்களை நிரப்பணும். என்னுடைய சத்தத்தெல்லாம் எங்களை நிரப்போம். உடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 17:5 மேகத்திலிருந்து சத்தம் உண்டானது, இதான் என் சத்தம். ஓ மத்தேயு 3 கடைசியிலே அங்கே ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென். வேதாகமம் முழுவதும் கர்த்தருடைய சத்தம். Throughout the Bible we see the voice of God. தேவனுடைய சத்தம். சிலுவையிலே இயேசு சத்தமிட்டு கூப்பிட்டார். There is power in the voice of God. தேவனுடைய சத்தத்தில் என்னோட வல்லமை உண்டு. ஆமென். தேவனுடைய சத்தத்தையே கேட்போம். நாம் தேவனுடைய சத்தமாய் மாறுவோம். தேவனுடைய சத்தம் நம்முடைய வீடுகளில் திணைக்கட்டும், குடும்பங்களில் திணைக்கட்டும். இந்த கால வேளையில் அதிகால ஜபத்தில் தினந்தோறும் ஆண்டவருடைய சத்தம் எடுத்துக்கொண்டே இருக்கட்டும். சாத்தானுடைய சத்தங்கள், வியாதி போராட்டத்தின் சத்தங்களுக்கு முன்னால தேவனுடைய சத்தம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் அநேகர் இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள், தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கவனித்தார்கள். அந்த கர்த்தருடைய சத்தம் வல்லமையான காரியங்களை அவர்களுக்கு நடப்பித்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த தேவனுடைய சத்தம் இந்த காலையிலே கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய சத்தம் நமக்காக வந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே பரிசுத்தவான்கள் கூட அப்போஸ்தலர்கள் சுகமாக்கும் போது தேவனுடைய வார்த்தையினாலே அவர்களுக்கு சத்தத்தோடு சொல்லி அந்த சத்தம் அவர்களை உயிர் பெற வைத்தது, பலனடைய வைத்தது. ஆம், தேவனுடைய சத்தம் உயிர் பெற வைக்கும். அப்போஸ்தலர் 14:10 அங்கே பவுல் அங்கே சொல்லும் போது காலூன்றி நெல் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் கொதித்தெழுந்து நடந்தான். லிஸ்திராவிலே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாயிருந்தான். பாருங்க, just a voice of God makes an important person to rise up and walk. The crippled jump. நம்முடைய வாழ்விலே தேவனுடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம், தேவனுடைய வார்த்தையின் சத்தம், ஆராதனையின் சத்தம், பாடலின் சத்தம் சொல்லுங்க. இந்த காலங்களில் வேண்டாம் சண்டைகளின் சத்தம் வேண்டாம், போராட்டங்களின் சத்தம் வேண்டாம், அநியாயத்தின் சத்தம் வேண்டாம், வீணான சாபங்கள் சத்தம் வேண்டாம். தேவனுடைய சத்தம் என் காலங்களில் கணிக்கட்டேன். பிள்ளைகளுக்குள் என் குடும்பத்தில் தேவ சத்தம் வெளிப்பதாக. கர்த்தருடைய சத்தம்
வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஓ, தேவனுடைய சத்தம் புறப்படுகிறது. அந்த சத்தத்திலே ஒரு அற்புதம் இருக்குது, அதிசயம் நடக்கும், அவருடைய மகிமை விளங்கும். அங்கே பார்க்கிறோம், பரிசுத்த பவுல் அவன் குதிரை மேலேறி பிரயாணப்பட்டு போகும்போது திடீரென்று ஒரு சத்தம் அவனுக்கு கேட்டது. கூட இருந்தவர்களுக்கு கேட்கவில்லையா? அந்த அப்போஸ்தலர் 22:9 அங்கு பார்க்கும்போது, என்னுடைய இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயம் அடைந்தார்கள், என்னுடனே பேசினருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் பவுல் கேட்கிறார். அவ கேட்டுட்டு, ஆண்டவரே நீங்க யார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே கேட்கிறத பார்க்க. தேவனுடைய சத்தம். ஆமே, நாம் பேச முடியாதவர்களோடு தேவன் பேசுவார். நாம் பேச முடியாத இடத்துல கர்த்தருடைய சத்தம் அங்கு புறப்படும். இன்று காலை உங்களுக்காக தேவ சத்தம் புறப்படுகிறது, உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது, உங்களுக்காக யாரோட கர்த்தர் கடிந்து பேசுவார். ஏதோ ஒரு சத்தானை கர்த்தர் கட்டளையிட்டு அழிப்பார். இந்த காலை வேளையிலே இப்படி வேதாகமம் முழுவதிலும் தேவனுடைய சத்தம், வல்லமுள்ள சத்தம், விடுதலையின் சத்தம், வெற்றியின் சத்தம், ஜெயத்தின் சத்தம், இப்படி வேதாகமத்தில் இப்படிப்பட்ட சத்தங்களை நாம் அங்கே பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் வெளிப்படுத்தின விசேஷம் 1:10. அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். நாமே பரிசுத்த யோவான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். The voice of God. இந்த காலை கர்த்தருடைய சத்தம் அந்தகாரங்களை அழிக்கட்டும், கர்த்தருடைய சத்தம் தீமைகளை மாற்றட்டும், கர்த்தருடைய சத்தம் வியாதிகளை சுகமாக்கட்டும். இந்த காலை கர்த்தருடைய சத்தம் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் தேவனுடைய சத்தம் புறப்பட்டுக்கொண்டே இருக்கட்டும். அந்த கர்த்தருடைய சத்தம் மகிமையான காரியங்களை செய்வதாக, ஆச்சரியமான காரியங்களை செய்வதாக. ஹல்லேலூயா. என்னை நடத்தும் ஆண்டவரே, நீர் வழி நடத்தும் என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றியப்பா. ஆச்சரியமாய் என்னை நடத்தும், உடைய வார்த்தையினால் என்னை நடத்தும், உடைய சத்தத்தினால் என்னை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, உமக்கு கொடான கொடி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுநாதா, உமக்கு நன்றியா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றியா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றியா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றியா. ஒளியாய் வந்தேன், ஒளியாய் வந்தேன், வழியே உமக்கு நன்றியா. ஒளியாய் வந்தேன், நன்றியா. பாதுகாத்தி உமக்கு நன்றியா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றியா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றியா. இந்த காலவெளி கர்த்தருடைய சத்தம், அவருடைய வல்லமையுள்ள சத்தம், மகிமையின் சத்தம் எல்லா அந்தகாரங்களை அழிக்கும், விடுதலை உண்டாக்கும். ஆமென். தேவன் அவருடைய சத்தத்தை தரிக்க பண்ணுவாராக. நம்முடைய வீடுகளில் தேவனுடைய சத்தம் வெடித்துக் கொண்டே இருப்பதாக. கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம், ஆராதனையின் சத்தம், மகிமையினுடைய சத்தம் வெளிப்படட்டும்.
சாத்தானுடைய சத்தம், வியாதியின் சத்தம், சண்டையின் சத்தங்கள், வீணான அநியாயங்களின் சத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் அழிந்து போவதாக. ஆமென். தேவன் உங்கள் சத்தத்தை கேட்கிறார், உங்கள் ஜெப சத்தத்தை அவர் கவனிக்கிறார். ஆமென். உங்கள் சத்தம் தேவனுடைய சத்தமாக மாறுவதாக. காலையிலே கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. தேவனுடைய சத்தம் நம்மை வழி நடத்தும். தேவனுடைய சத்தம் நம்மை ஆசீர்வதிக்கும். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். தேங்க்யூ லார்ட். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல காலைக்காக உமக்கு நன்றி. உடைய வல்லமையுள்ள சத்தம், ஆமென், வார்த்தையின் சத்தம், வசனத்தின் சத்தம், பாடலின் சத்தம், உடைய சத்தமே துணிக்கட்டும். வீணான எல்லா சத்தங்கள் அழிந்து போகட்டும். அந்த கால சத்தங்கள் அழியட்டும். தேவனுடைய சத்தம் துரைத்துக் கொண்டே இருக்கலாம். இன்று காலையுடைய சத்தம் அநேகரை சுகமாக்கட்டும். இந்த சத்தம் அநேகரை விடுதலையாக்கட்டும். இந்த சத்தம் அநேகரை பலப்படுத்தட்டும். இந்த சத்தம் அநேகரை வல்லமையாக மாற்றுவதாக இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இணைந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதித்தது. இதனால் பிரயாணங்களிலே குறைவு, வேலை தொழில்களில் குறைவு, எல்லாருக்கும் கிருபை இருக்கட்டும். பள்ளிக்கூடம் செல்லுகிற போகிற பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள், வேலைக்கு அலுவலகத்துக்கு செல்லுகிற பிள்ளைகள், மக்கள் யாவரோடும் கிருபை இருப்பதாக. தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் நம்முடைய சத்தம் அவளுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். நான் இயேசு, நீ ஆராதிக்கிற தேவன், நான் உன்னை விடுவிக்கிற தேவன், நான் வல்லமுள்ள தேவன். தண்ணீரை கடக்கும் போது நோடு, ஆறுகளை கடக்கும் போது புரளாது சத்தம் தணித்துக் கொண்டே இருக்கட்டும். இந்த சத்தத்துக்காக நன்றி. உடைய வல்லமை வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென்.